ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? தேவையான பொருள்லாம் இதில் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லா சிக்கனும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 25 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சா போதும். இப்போது 10 நிமிஷம் கழித்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூடவே போட்டு பொரிச்சிக்கலாம். சிக்கனை போட்ட உடனே கிளறி விடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து கிளறி விட்டோன்னா மாவு உடையாமல் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணின பூண்டு இது லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல குடமிளகாய் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனாக தான். இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, டொமேட்டோ கெச்சப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம். இப்போது சாஸோட பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனுக்கு பதிலாக வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க, மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. மெத்தடெல்லாம் சேம் தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மிளகுத்தூள், கடைசியாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் தான் சேர்க்கணுன்னு ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி.